ஸோ மக்கள் எல்லாருக்குமே ஒரு ரொம்ப பெரிய வணக்கங்க. அதாவது நம்ம ஆளும் கவர்மெண்ட்டா இருக்கட்டும், திமுக அரசா இருக்கட்டும், மாண்புமிகு விஜய் அவர்களா இருக்கட்டும், சீமான் அவர்களா இருக்கட்டும், இவங்க எல்லாருமே டீலிமிட்டேஷன ஸ்ட்ராங்கா எதிர்த்துட்டு வந்துட்டு இருந்தாங்க. எடப்பாடி பழனிசாமியார் அவர்கள் மட்டும் தான் அத ஆதரிச்சு பேசிட்டு வந்தாரு. ஏன்னா, அவரு என்டிஏ கூட்டணியில இருக்கிறதுனால ஆதரிச்சு தொடர்ந்து பேசிட்டு வந்துட்டு இருந்தாரு. ஸோ, இது எடுத்து முதற்கொண்டு இன்னைக்கு மக்களவையில என்ன செஞ்சிருக்காங்க அப்டின்னா, இந்த தொகுதி மறுவரையறையானது வந்து பார்த்தோம்னாக்க, அ ஒரு லாஸ்ல முடிஞ்சிருக்கு. அதாவது தோல்வியில முடிஞ்சிருக்குன்னே சொல்லலாம். ஏன்னா, அ இப்போ 528 எம்பிக்கள்ல கிட்டத்தட்ட 298 எம்பிக்கள் மட்டும் தான் ஆதரவு தெரிவிச்சதுனால, கிட்டத்தட்ட அந்த தொகுதி மறுவரையறையானது தோல்வியில முடிஞ்சிருக்குன்னே சொல்லலாம். இது ஏன் தோல்வியில முடிஞ்சிருக்கு? எதுக்காக இத எதிர்க்கிறாங்க? இதுல என்ன விஷயங்கள் இருக்கு? அப்டின்னு சொல்லிட்டு நம்ம தெளிவா இந்த வீடியோக்குள்ளார பார்க்க போறோம். ஸோ எல்லாரும் வாங்க இந்த வீடியோக்குள்ளார போலாம். லெட்ஸ் கெட் இன்டூ திஸ் வீடியோ. ஸோ ஃபர்ஸ்ட்டு நம்ம தெளிவா இந்த விஷயத்த பார்க்க வரோம். அதாவது தொகுதி மறுவரையறை அப்டின்னா என்னன்னா, ஒரு எல்லையா அதாவது இப்போ சென்னை இருக்கு, சேலம் இருக்கு, கோயம்புத்தூர் இருக்குன்னா, அங்கெல்லாம் ஒரு ஒரு தொகுதி இருக்கும். இப்போ வில்லிவாக்கம், சேப்பாக்கம் அப்டின்னு சொல்லிட்டு நெறைய தொகுதிகள்லாம் இருக்கும். அதோட பவுண்டரீஸ வந்து அதாவது எல்லைய வந்து நிர்ணயம் பண்ணுவாங்க. அது எப்பவுமே மாறிக்கிட்டே இருக்கும். ஏன்னா, மக்கள் தொகை அதிகமாக அதிகமாக அது வந்து மாறிக்கிட்டே இருக்கும். ஸோ, அதனால அந்த எல்லைய வந்து ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. இவ்ளோ தொகுதிக்குள்ளார இவ்ளோ மக்கள் தான் வாழணும் அப்டின்னு சொல்லிட்டு கொண்டுட்டு வருவாங்க. ஆனா, இந்த டீலிமிட்டேஷன்ற கான்செப்ட் மக்களவையில எதுக்கு கொண்டுட்டு வராங்கன்னா, பெண்களுக்கு ஒரு இடஒதுக்கீடு வழங்கணும் அப்டின்றதுக்காட்டி ஒரு டீலிமிட்டேஷன்ஸ கொண்டுட்டு வராங்க. பட் அது தோல்வியில முடியுது அப்டின்ற ஒரு உண்மையான விஷயம் நமக்கு தெரிய வருது. ஆனா, மோடிஜி அவர்கள், அமித்ஷா அவர்கள் இவர்கள் எல்லாமே பெரும்பான்மையான வாக்குகள் கிடைக்கும். தொகுதி மறுவரைய ஈஸியா செஞ்சிரலாம் அப்டின்னு சொல்லிட்டு அவங்க நெனச்சிட்டு இருந்தாங்க. திமுக கவர்மெண்ட் இத எப்டி பார்க்குறாங்கன்னா, தொகுதி மறுவரையற கொண்டுட்டு வந்துட்டா, தமிழ்நாட்ல நெறைய குழப்பங்கள் ஏற்படும். தொகுதியானது குறைக்கப்படும். மக்களவை தொகுதிகள் குறைக்கப்படும். இது மூலியமா வோட்ஸ் வந்து அதிகமா பாஜக திருடலாம் அப்டின்ற ஒரு பேக்கான பேக்கோ ஆர் உண்மையோ அப்டின்ற ஒரு பிம்பத்துல திமுக அரசாங்கம் இருக்காங்க. பாஜக இப்படி ஒரு ஐடியாலஜில இருக்காங்க. அதாவது நம்ம டிலிமிட்டேஷன்ஸ் கொண்டு வந்தா மக்களவையில ஒரு குறிப்பிட்ட எல்லைக்குள்ளார கொண்டுட்டு வந்துரலாம். ஈஸியா மக்கள்ட்ட எல்லாத்துக்கிட்டயும் மணிய டிஸ்ட்ரிபியூட் பண்ணலாம் அப்டின்ற ஒரு கான்செப்ட். அதாவது தொகுதிய பொறுத்து தான் பண பரிமாற்றமானது நடைபெறும். அதாவது அந்த எம்பி, எம்எல்ஏ கிட்ட எல்லாத்துக்குமே போயி அந்த மணியானது சென்று சேரும். ஸோ இப்ப பிரச்சனை என்னன்னா, இப்போ அந்த இதுல ஒரு வாக்கெடுப்பு நடந்திருக்கு. அதாவது கிட்டத்தட்ட ஒரு 528 மெம்பர்ஸ் வந்து பிரசன்ட் ஆயிருந்திருக்காங்க. அதுல கிட்டத்தட்ட 352 வாக்குகள் பதிவாகணும். அதாவது எந்த ஒரு மசோதாவும் சக்சஸ்ஃபுல்லா கொண்டுட்டு வந்து, அது ஒரு சக்சஸ்ஃபுல்லா இந்திய நாட்டுக்குள்ளார கொண்டுட்டு வரணும்னா, 3ல 2 பங்கு வந்து வாக்குகள் தேவைப்படும். ஆனா, அங்க கிடைச்சது 1 அதாவது ஒரு பெரும்பான்மையான பங்கு தான் கிடைச்சிருக்கு. அதாவது 298 வாக்குகள் மட்டும் தான் கிடைச்சிருக்கு. ஆனா, பெரும்பான்மைக்கு 352 இடங்கள் தேவை. ஆனா, அத எதிர்த்து குடுத்தவங்க 230 மட்டும் தான் குடுத்துருக்காங்க. அதனால 298ன்றது 3ல 2 பங்கு வரல. அதாவது 3ல 2 பங்கு கூட வரல. 1 தான் வந்திருக்கு. ஆப்போசிட் பண்ணவங்க 230. ஸோ, இதனால இது வந்து ஃபுல்லா வந்து பார்த்தோம்னாக்கா தோல்வி அடைஞ்சிருக்கு. இது மூலியமா பிரதமர் மோடிஜி அவர்களுமே கிட்டத்தட்ட ஒரு அதிருப்தியில இருக்கிறதாங்க நாம கேள்விப்படுறோம். ஒரு உண்மையான விஷயமும் கூட. ஏன்னா, அவங்க ஈஸியா கொண்டுட்டு வந்துரலாம் அப்படின்னு நெனச்சாங்க. இத கொண்டு வந்து இப்போ ஸ்டாலினாக இருக்கட்டும் எல்லாருமே இத வந்து செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்காங்கன்னு தான் சொல்லணும். ஏன்னா, இது தொகுதி மறியறை அ அ ஒன்றிய அரசாங்கத்தினால கண்டிப்பா இது வந்து தோல்வி அடைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷமா கொண்டு வந்துட்டு இருக்காங்க. இது அன்னையிலேருந்தே சொல்லிட்டு தான் இருக்காங்க. தொகுதி மறியறை வேண்டாம் வேண்டாம். இது மூலியமா நெறைய பிரச்சனைகள் ஏற்படும். அப்படி தொகுதி மறுவரையறைகள் கொண்டுட்டு வந்தா, ஓட்டு போடுறதில நெறைய பிரச்சனை ஏற்படும். எல்லைகள் பகிர்மானம் நெறைய பிரச்சனைகள் ஏற்படும் அப்படின்னு சொல்லிட்டு நெறைய இது மாரி இருக்கு. அட்வான்டேஜஸ் என்னன்னா, இவங்க சொல்ற மாரி நெறைய இடஒதுக்கீடுகள் கொண்டுட்டு வரலாம். ஜாதிவாரி மக்கள் எடுப்பு இது எல்லாமே கொண்டுட்டு வரணும் அப்படின்னு பேசிட்டு இருக்காங்க. பட் இது இன்ன வரைக்கும் கொண்டுட்டு வர முடியல. ஸோ இப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோல இருந்து நான் லீவ் ஆக்கிறேன். தேங்க் யூ.